ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் வேதம் புகழும் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 22/7/2025 ஆடி மாதம் 6ஆம் நாள் விஸ்வாவசு வருடம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:52 சூரிய அஸ்தமனம் மாலை 6:39. இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய விசேஷம் நல்ல பிரதோஷ நாள். இன்றைய நாளிலே சிவ வழிபாடு மிக மிக முக்கியம். மாலை நேரத்திலே இந்த பிரதோஷ காலத்திலே சிவன் கோவிலுக்கு சென்று வேறு ஒன்றுமே வேண்டாம். ஓம் நம சிவாய சிவாய நமவோ, ஓம் நம சிவாய சிவாய நமவோ, ஓம் நம சிவாய சிவாய நமவோ. இந்த மந்திரத்தை நாம் பிரதோஷ காலத்திலே சொன்னால் நம்முடைய முற்பிறவி பாவங்கள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு கர்மா நமக்கு கிடைக்கும். அதாவது மனித வாழ்க்கை என்பது நாம் எல்லோருக்கும் பலவிதமான பிரச்சனைகள், மன அழுத்தங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பிரச்சனைகள், மன அழுத்தங்களிலே இருந்தெல்லாம் நாம் வெளிவருவதற்கு ஒரே ஒரு உபாயம் சிவாய நம. அதனால்தான் முன்னோர் சொல்லி வைத்தார்கள், சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒன்றும் இல்லை என்று. அதாவது சிவனை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கின்ற மனதானது நல்லதையே நினைக்கும், நல்லதையே செய்யும். ஆகவே நல்லதை நினைத்து நல்லதை செய்கின்றவர்களுக்கு நல்லதே கிடைக்கும். நாம் என்ன விதைக்கின்றோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். ஆகவே நல்லதையே நினைத்து நல்லதையே செய்பவர்களுக்கு திரும்பவும் நல்லதே கிடைக்கும். எனவே தான் சொல்லி வைத்தார்கள் முன்னோர், சிவாய நம என சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒன்றும் இல்லை என்று. ஆகவே இன்றைய நாள் நமக்கு அற்புதமாக கிடைத்திருக்கின்றது. மங்களவார பிரதோஷம். பிரதோஷ நேரத்திலே சிவ வழிபாடு செய்வோம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை, குளிகை நேரம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை. இந்த நேரத்திலே வீடு நிலம் வாங்க விற்க, அது சம்பந்தமாக பேச, பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர, சமாதானம் பேசுவதற்கு, ஆடை ஆபரணம் வாங்குவதற்கு, அக்ரிமெண்ட் போடுவதற்கு, பங்காளிகளுக்குள்ளே வழக்கு மன்றம் செல்லாமலேயே சொத்துக்களை பிரித்து கொள்வதற்கு, உயில் எழுதுவதற்கு மிக அருமையான நேரம் இந்த நேரம். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனிகோரை நேரம் காலை 11 முதல் 12 வரை. இந்த நேரத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அனாவசியமாக எதுவும் பேசக்கூடாது. வெளியூர் பிரயாணங்களை இந்த வேளையிலே தவிர்க்க வேண்டும். சென்றுதான் தீர வேண்டும் என்றால் ஒரு மணி நேரம் முன்பாக புறப்பட்டு விடுங்கள். இந்த நேரத்திலே வெளியூர் பிரயாணம் தொடங்காதீர்கள். இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 7:52 வரை மிருகசீரிஷம், அதன் பிறகு திருவாதிரை. இன்றைய திதி இன்று காலை 6:45 வரை தேய்பிறை துவாதசி, அதன் பிறகு திரையோதசி வருகின்றது. இன்றைய சந்திராட்டமும் விருச்சிக ராசிக்கு சந்திராட்டமும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே விசாக நட்சத்திரக்காரர்கள் கருநீல நிறை ஆடை அணிவதை தவிர்க்க வேண்டும். பொதுவாகவே நீலம் என்பது கருப்பு சேர்ப்பது. ஆகவே விசேஷ காலங்களிலோ கல்யாணம் போன்ற சுப நிகழ்வுகளிலோ இந்த நீல நிறத்தையும் தவிர்ப்பது நலம். இன்றைய நாளிலே விசாக நட்சத்திரக்காரர்கள் கருநீல நிறத்தை தவிர்ப்பது நல்லவற்றை கொடுக்கும். மேலும் நாளைய சுபதினம் சிவராத்திரி, மாத சிவராத்திரி. ஆகவே இன்றைய நாளிலேயும் சிவ வழிபாடு, நாளைய தினமும் சிவ வழிபாடு செய்வது நல்லது. தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பிரிண்ட் மீடியா மற்றும் ஷேர் மார்க்கெட்டிங் இதில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல லாபமான நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள்.
திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். கடன் தொல்லைகளெல்லாம் விலகுகின்ற நாள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மொத்தத்தில் மேஷராசினருக்கு சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மனவர்த்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பொருளாதாரத்திலே திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நன்மைகள் நடக்கின்ற சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். மொத்தத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். நிறைய பணம் வரும். ஆகவே கடன் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு வீண் விரயங்கள் உண்டாகும். ஆகவே கைப்பொருளை கைப்பணத்தை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். தேவையில்லாமல் மற்றவருடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். தொழில் சம்பந்தமான புதிய கடன் வாங்கக்கூடாது. புதிய முயற்சிகளை தள்ளி போடவும். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். ஆகவே வேலை பார்க்கின்ற இடத்திலே கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தாமதமாகும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே மூத்த சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு அரசு சம்பந்தமான ஆதாயம் உண்டாகும். வீடு வண்டி வாகன வகையிலே சுப செலவுகள் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். மீடியா துறையிலே வேலை பார்ப்பவர்களுக்கு அற்புதமான நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். மனம் சந்தோஷமாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். மொத்தத்தில் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். அதனால் உடலும் மனமும் சந்தோஷமாக இருக்கும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். சிறப்பான நாள் இது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். எல்லா விதமான பாக்கியங்களும் சேருகின்ற நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும்.
எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பான நாள் இது. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும். மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். கோபமே படாதீர்கள். இன்றைய நாளிலே இன்று கோபம் பட்டீர்கள் என்றால் அந்த கோபம் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். மனம் குழப்பமாக இருக்கும். ஆகவே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் பிரச்சனைகள் அதிகமாகும். ஆகவே புதிதாக கடன் வாங்காதீர்கள். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்கின்ற இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மற்றவரோடு பேசும்போது மிகுந்த கவனம் தேவை. கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே ஈடுபடவே கூடாது. இன்றைய நாளிலே கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்திலே வேலை பலு அதிகமாக இருக்கும். ஆகவே இன்றைய நாள் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்தபடி நடக்கும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனதிலே தெளிவு பிறக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற அற்புதமான நாள். கணவன் மனைவிக்குள் கடந்த காலங்களிலே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்திலே சம்பள உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கின்ற நல்ல நாள். சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். மொத்தத்தில் உடல் உழைப்பு அதிகமாகும். வருமானம் குறைவாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் மனதை சற்று தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பேருக்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். நீங்கள் செய்கின்ற செயலிலே உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கு மனம் ஆசைப்படும். பல கோவில்களுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்ய வேண்டும், புண்ணியத்தை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று மனம் அளவலாகும். ஆகவே அதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அதற்கான முயற்சிகளை செய்வீர்கள். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும் ஒரு சிலருக்கு. அதேபோல் திடீர் பணவரவு உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற நாள். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் அற்புதமான நாள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். சொந்த நிலம் வாங்குவதற்கான முயற்சிகளில் இறங்குவீர்கள். அதிலே வெற்றி பெறுவீர்கள். ரியல் எஸ்டேட், அதாவது வீடு நிலம் வாங்கி விற்கும் தொழிலை செய்பவர்களுக்கு அருமையான லாபங்கள் வருகின்ற நாளாக இருக்கின்றது. மொத்தத்தில் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். இன்றைய நாளிலே உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தாய்வழி சொத்துக்கள் கைக்கு வரும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? முருகப்பெருமானை வணங்க வேண்டும். இன்றைய நாளிலே 12 ராசினரும் முருகப்பெருமானை வணங்குங்கள்.
பிரதோஷ காலத்திலே சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். இறைவனுக்கு எத்தனையோ பூஜைகளை நாம் செய்கின்றோம். நம்முடைய மனம் குளிர்கின்ற வகையிலே இறைவனுக்கான பூஜைகளை நாம் செய்கின்றோம். இறைவன் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கின்றார். பிரசாதங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கின்றார், அவிர்வாகமாக ஏற்றுக்கொள்கின்றார். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தைத்தான் அவர் முழுமையாக தனக்காகவே ஏற்றுக்கொண்டு விடுகின்றார். அவை என்னவென்றால் பூக்கள். மகாராஜா மிக அற்புதமான முறையிலே திருப்பதி வெங்கடாஜலபதிக்கான கோவிலை அருமையாக கட்டிவிட்டார். அவருடைய ஆசையின்படி ஆலயத்திலே மிக அற்புதமான முறையிலே பூஜைகள் எல்லாம் நடைபெறுகின்றது. மகாராஜாவுக்கு நாம் மிகப்பெரிய அற்புதமான ஆலயத்தை கட்டியிருக்கின்றோம், நம்மை போல் பெருமாளை பூஜிப்பவர் எவருமே இல்லை என்கின்ற ஒரு எண்ணம் மகாராஜாவுக்கு ஆழ்மனதிலே இருந்து கொண்டே இருக்கின்றது. இதனை எப்படியாவது தீர்த்து வைக்க வேண்டும். மகாராஜா மிக நல்லவர்தான், மிக சிறப்பான முறையிலே ஆட்சி புரிகின்றார். ஆனால் அவருடைய மனதிலே பெருமாள் பேர் பக்தி உள்ளவர் நம்மை போல் வேறு யாரும் இல்லை, நாம் தான் பெருமாளுக்கு எல்லாவற்றையும் நன்றாக செய்கின்றோம் என்கின்ற ஒரு எண்ணம் அவருடைய மனதிலே ஓடிக்கொண்டே இருக்கின்றது. இந்த எண்ணத்தை களைய வேண்டும். மகாராஜாவுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த ஆணவத்தை அகற்ற வேண்டும் என்று பெருமாள் திருவுளம் கொள்கின்றார். அதே ஊரிலே நாள்தோறும் பானைகள் செய்து விற்பனை செய்கின்ற ஒரு வறிய குயவன் ஒருவர் இருக்கின்றார். இந்த வறிய குயவன் என்ன செய்வார் தெரியுமா? அவருக்கு பணம் கொடுத்து பூக்களை வாங்கி இறைவனை அர்ச்சிப்பதற்கு வசதி இல்லை. ஆகவே தினந்தோறும் களிமண்ணால் உருவங்கள் செய்கின்றார் அல்லவா, பானைகள் போன்றவற்றை செய்கின்றார் அல்லவா, அந்த களிமண்ணிலேயே பூக்களை போல் உருவாக்கி அந்த பூக்களை பெருமாளுக்கு பூஜை செய்கின்றார். பெருமாளே, என்னால் இதுதான் முடியும், என்னால் தினசரி உனக்கு பூ வாங்கி சாற்ற முடியவில்லை, இந்த பூக்களை நான் உனக்கு சாற்றுகின்றேன், இதை ஏற்றுக்கொள்வாயாக என தினந்தோறும் அவருக்கு பெரிதாக மந்திரங்கள் கூட சொல்ல தெரியாது. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, கோவிந்த கோவிந்த கோவிந்தா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, கோவிந்த கோவிந்த கோவிந்தா என அந்த கோவிந்தனுடைய நாமத்தை மட்டுமே சொல்லி அந்த பூக்களை, மண்ணால் செய்த பூக்களை இறைவனுக்கு சமர்ப்பிக்கின்றார். ஒரு நாள் பெருமாள் ராஜாவோடு விளையாட நினைக்கின்றார். ராஜா கட்டியிருக்கின்றார் அல்லவா அற்புதமான கோவில், அந்த கோவிலிலே பூஜை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பட்டாச்சாரியார்கள் போடுகின்ற புஷ்பங்கள் எல்லாம் ஓம் கேசவாய நமக, ஓம் நாராயணாய நமக, ஓம் மதுசூதனாய நமக என பட்டாச்சாரியார்கள் மிக அற்புதமான முறையிலே வேத மந்திரங்களை எல்லாம் சொல்லி சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாதாரம் ககனததிசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி கிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம் என்று அற்புதமான முறையிலே கம்பீரமான குரலிலே பெருமாளுக்குரிய மந்திரங்களை எல்லாம் சொல்லி அந்த இடத்தையே மிகவும் பக்திபூர்வமாக மாற்றியிருக்கின்றார்கள் பட்டாச்சாரியார்கள். இங்கே மகாராஜா மிக மிக மனம் மகிழ்ந்து பெருமாளை சேவித்து கொண்டே இருக்கின்றார். அந்த வேளையிலே இந்த பட்டாச்சாரியார்கள் போடுகின்ற பூக்கள் எல்லாம் அவர்கள் போடும்போது பூக்களாக இருக்கின்றது, கீழே விரும்போது மண் மலர்களாக இருக்கின்றது. இதனை பார்த்து துணுக்குற்ற மகாராஜாவுக்கு என்ன ஏது என்று புரியவில்லை. உடனே பட்டாச்சாரியார்களிடம் கேட்கின்றார், என்ன இது, நீங்கள் பூக்களாக போடுகின்றீர்கள், பூக்கள் களிமண் உருண்டைகளாக விழுகின்றதே, என்ன என்று கேட்கின்றார்கள் மகாராஜா. உடனே பட்டாச்சாரியார் சொல்கின்றார், இந்த ஊரிலே அற்புதமான ஒரு பக்தன் இருக்கின்றான், எளிய பக்தன், அவன்தான் நம்முடைய திருக்கோவிலுக்கு பானைகள் எல்லாம் இலவசமாக செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றான். அனுதினமும் பெருமாளுக்குரிய நிவேதியங்கள் அடங்கிய பானை அவன் கொடுத்துத்தான்
இங்கே ஓடிக்கொண்டிருக்கின்றது. அனுதினமும் எடுத்து வந்து கொடுக்கின்றான் புதிதாக பானைகளை. அவன் பெருமாள் மேல் மிகுந்த பக்தி உள்ளவன். தினந்தோறும் களிமண்ணால் மலர்களை செய்து பெருமாளுக்கு அர்ச்சனை செய்கின்றான். அந்த மலர்கள் தான் இப்படி விழுந்து வழிகின்றது, பெருமாளுடைய திருவிளையாடல் இது என சொல்கின்றார். உடனடியாக எல்லோரும் போய் அங்கே பார்க்கின்றார்கள். பார்க்கும்போது அந்த எளிமையான பக்தன், பெருமாளே உனக்கு என்னால் இதைத்தான் கொடுக்க முடிகின்றது, நான் வசதி இல்லாதவன், ஆகவே இதை ஏற்றுக்கொள்வாயாக என மனமுவந்து அந்த மலர்களை போடுகின்றான். அதாவது களிமண்ணால் செய்த மலர்களை போடுகின்றான். மகாராஜாவுக்கு பார்த்தவுடன் அவருடைய ஆணவமானது அகன்று விட்டது. திருப்பதி திருக்கோவிலிலே இது நடந்த வரலாறு. ஆகவே இறைவன் அவன் ஏற்றுக்கொள்வது மலர்களை ஏற்றுக்கொள்கின்றான். இறைவனுக்கு இந்தந்த மலர்களைத்தான் சூட்ட வேண்டும் என்ற ஒரு ஐதீகம் இருக்கின்றது. அதை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். எப்படிப்பட்ட மலர்களை நாம் இறைவனுக்கு கொடுத்தாலும் அதிலே உள்ளார்ந்த பக்தி இருக்க வேண்டும். அந்த உள்ளார்ந்த பக்தி தான் இறைவன் ஏற்றுக்கொண்டு நமக்கு பன்மடங்காக திருப்பி தருகின்றான். ஆகவே கடவுளுக்கு மலருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. நாம் நம்முடைய பிரார்த்தனைகளை இந்த மலரை சாற்றும் போது, பிரார்த்தனைகளை சொல்லி சாற்றும் போது அந்த மலர் இறைவனிடத்தும் சொல்கின்றது, இவர் இந்த பிரார்த்தனையை வைக்கின்றார், நிறைவேற்றிக் கொடு என்று. ஆகவே எல்லா மலர்களுமே இறைவனுக்கு நெருக்கமானவை என்றாலும் சில மலர்கள் தான் இறைவனுக்கு அர்ப்பணிக்கத்தக்கவையாக இருக்கின்றது. மிக உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை பெற்றிருக்கின்றது. இறைவனுக்கு மட்டுமே உரித்தான சங்கு புஷ்பம், இதனை சர்வசாதாரணமாக எல்லா இடத்திலேயும் காணலாம். இறைவன் எங்கும் நிறைந்திருப்பது போல சங்கு புஷ்பமும் எங்கும் வளர்ந்து எளிமையாக கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சங்கு புஷ்பத்தை இறைவனுக்கு சாற்றினால் இறைவன் மிக மிக மகிழ்ந்து போவார். இதிலே குறிப்பாக வெண்மை நிற சங்கு புஷ்பமும் நீல நிற சங்கு புஷ்பமும் எங்கே தென்பட்டாலும் அதனை சிவனுக்கும் விட்டுவுக்கும் நாம் சாற்ற வேண்டும். இந்த புஷ்பங்களை காணும் போதே சிவனையும் விஷ்ணுவையும் நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அடுத்து வெண்சங்கு புஷ்பம் சிவனுக்குரியதாகவும் நீல நிற சங்கு புஷ்பம் விஷ்ணுவுக்கு உரியதாகவும் கருதப்பட்டாலும் நிறம் மாற்றி அர்ச்சித்தாலும் சிவனும் விஷ்ணுவும் கோபித்து கொள்ள மாட்டார்கள். எனவே இந்த சங்கு புஷ்பங்களை நினைக்கும் போது பார்க்கும்போது சிவனையும் பெருமாளையும் மனதிலே நினைத்து கொள்ளுங்கள். குறிப்பாக சங்கு புஷ்பங்கள் பெண் தெய்வங்களுக்கு உரியவை என்றாலும் அவற்றை நாம் சிவனுக்கும் பெருமாளுக்கும் சாற்றலாம், தவறில்லை. சிவன் தன்னுடைய உடலிலே பாதியை சக்திக்கு அளித்தவர். அதேபோல் பெருமாள் தாயார் எங்கிருக்கின்றாளோ அங்கெல்லாம் பெருமாள் இருக்கின்றார். எனவே தாராளமாக இவற்றை சாற்றலாம். பௌர்ணமி அன்று அம்பாள் ஆராதனைக்கு இந்த சங்கு புஷ்பமானது மிக மிக விசேஷம். பௌர்ணமி அன்று நாம் செய்கின்ற அம்பாள் பூஜையிலே முக்கியமாக இந்த சங்கு புஷ்பம் இருக்க வேண்டும். அதேபோல் சனிக்கிழமை அன்று வருகின்ற பௌர்ணமி தினத்திலே நீல நிற புடவை அல்லது நீல நிற வஸ்திரம் சாற்றி இந்த நீல நிற சங்கு புஷ்பத்தினால் அன்னையை அலங்கரித்து அர்ச்சனை செய்து எள்ளு சாதம் தேன், இந்த தேனை கலந்த பால், தேனை தனியாகவும் நைவேத்தியம் செய்யலாம், அதே நேரத்திலே பால் கலந்து நைவேத்தியமாக செய்யலாம். இப்படி செய்தால் தீராத நோய்கள் எல்லாம் தீரும் என்பது ஐதீகம். அதேபோல் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நீண்ட காலங்களாக மனதை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது, குடும்பத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது, மன கஷ்டம் என்றால் இந்த பூஜையை செய்தால் நிச்சயமாக அந்த பிரச்சனையானது உங்களுக்கு நிச்சயமாக விரைவிலே தெளிவு பெற்று அந்த பிரச்சனை சரியாகும். திருமீச்சூர் அற்புதமான ஊர். இந்த ஊரிலே லலிதாம்பிகை மிக அற்புதமாக கோவில் கொண்டிருக்கின்றாள். இந்த லலிதாம்பிகையை இந்த ஆலயத்திலே பௌர்ணமி தினத்தன்று நாம் சென்று தரிசித்தால் நிச்சயமாக நம்முடைய பிரச்சனைகள் சரியாகும்.
முக்கியமாக இந்த ஆலயத்துக்கு சதய நட்சத்திரத்தன்று தாமரை இலைகளிலே சங்கு புஷ்பத்தை வைத்து அங்கே எழுந்தருளியிருக்கின்ற மேகநாத சுவாமியை பூஜித்து பிரார்த்தனைகளை செய்தால், வெண் அன்னத்தை நிவேதனம் செய்தால், அன்னதானம் செய்தால் நம்முடைய நாள்பட்ட வியாதிகள் சரியாகிவிடும். ஆகவே இவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு இந்த பூஜைகளை செய்தால் நம்முடைய இல்லத்திலே என்றென்றும் லக்ஷ்மி கடாட்சமானது நிறைந்திருக்கும், நல்ல ஆரோக்கியம் நிறைந்திருக்கும், மன நிம்மதி நிறைந்திருக்கும். ஆகவே எதிர்வரும் காலங்களிலே என்ன புஷ்பத்தை பார்த்தாலும் பூக்களை நிறைய இறைவனுக்கு அர்ப்பணியுங்கள். பூக்களை இறைவன் ஏற்றுக்கொண்டு நமக்கு மனம் வீசும் வாழ்க்கையை தருவார் என்பதிலே ஐயமில்லை. நன்றி, வணக்கம்.